உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகனே, மகனே, உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே மகளே, மகளே. நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் எதிர்ப்பவனில்லை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவப்பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செப்டம்பர் மாதத்தின் வாக்குத்தத்தம், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக்கி கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சங்கீதம் 91:9-10 வசனங்களில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தர் நமக்கு தாபரமாக இருக்கிறார். உபாகமம் 33:27 வசனத்தில், ஆனாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று. பிரியமானவர்களே, அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அடைக்கலம் என்றால் புகலிடம் என்று அர்த்தம். அநாதி தேவன் நமக்கு புகலிடமாக இருக்கிறார். புகலிடமாக இடத்தில் வந்திருக்கிறோம். அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உன்னதமான தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறபடியினால், அவர் நமக்கு ஆதாரமாக இருக்கிறபடியினால், நீங்களும் நானும் பயப்படாமல் பலங்கொண்டு திட மனதாயிருப்போம். அதைத்தான் இந்த சங்கீதம் 91:9-10 வசனத்தில் பார்க்கிறோம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் நமக்கு புகலிடமாக மறைவிடமாக இருக்கிறபடியினால் எந்த பொல்லாப்பு என்றால் தீமை எதுவும் நம்மை அணுகுவது இல்லை. வாதை என்றால் நோய், எந்த நோயும் நம்மை அணுகுவதில்லை. யாக்கோப்பை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. ஆதியாகமம் 28:13-15 வசனங்களில், யாக்கோப்பு தன் அண்ணனாகிய ஏசாவுக்கு பயந்து தன் மாமன் தேசத்துக்கு நேராய் போகிற வழியில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நீ படுத்திருக்கிற இந்த இடத்தை உனக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் சொல்லி, நீ போகும் வழியெல்லாம் உன்னை காத்து திரும்ப இந்த இடத்துக்கு கொண்டு உன்னை அழைத்து வருவேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே யாக்கோப்போடு கூட இருந்தார். யாக்கோப்பு போன வழியெல்லாம் அவனை பாதுகாத்தார். அவன் சென்று வந்த பாதையெல்லாம் கர்த்தர் கூட இருந்து சொன்னதையெல்லாம் அவனுக்கு செய்து அவனை கைவிடாமல் நடத்தி வந்தார். அந்த நாட்களில் யாக்கோப்பு அவனுடைய மாமன் வீட்டில் தங்கியிருக்கும் பொழுது, அவனுடைய மாமனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த பொழுது அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் கட்டினார். பின் நாட்களில் யாக்கோப்பு அவருடைய மாமனுக்கும் சில கஷ்டங்கள் வந்தபொழுது ஆண்டவராகிய தேவன் யாக்கோப்போடு பேசினார். அவனை நோக்கி ஆண்டவர் சொன்னார், யாக்கோப்பே, நீ கடந்து வரும் பொழுது உன்னோடு பேசின உன் தகப்பனாகிய தேவன் நான். நீ உன் தகப்பனிடத்திற்கு, உன் இனத்தாரிடத்துக்கு திரும்பி போ என்று கர்த்தர் யாக்கோப்போடு பேசினார். பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையில் யாக்கோப்பு தன் மனைவியிடத்தில் போய், உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்றைய முந்தின நாள் இருந்தது போல் இருக்கவில்லை, நாம் என் தகப்பன் வீட்டுக்கு போக வேண்டும் என்று மனைவியிடத்தில் சொன்னான். அவர்கள், நாங்களும் உம்மிடத்தில் வருகிறோம், தகப்படத்தில் எங்களுக்கு பங்கு இல்லை, பாகமில்லை என்றார்கள். யாக்கோபு சொன்னான், என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இராவிட்டால் உங்கள் தகப்பன் என்னை வெறுமையாக்கியிருப்பான். அவன் எனக்கு தீங்கு செய்யாதபடிக்கு கர்த்தர் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று மனைவிடத்தில் சொன்னான். பிரியமானவர்களே,
நீங்கள் இருப்பது அந்நிய தேசமாயிருக்கலாம், அந்நியர் நடுவே வாசமாயிருக்கலாம். ஒருவரும் உங்களுக்கு தீமை செய்ய தேவன் அனுமதிப்பது இல்லை. பிரியமானவர்களே, இந்த மனிதர்கள் தீங்கு செய்து விடுவார்களோ, அவர்கள் தீங்கு செய்து விடுவார்களோ, உடன் வேலை செய்கிறவர்கள் தீங்கு செய்து விடுவார்களோ, அல்லது நமக்கு மேல் இருக்கிறவர்கள் தீங்கு செய்து விடுவார்களோ என்று பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஒருவன் உனக்கு தீங்கு செய்வது இல்லை என்று அப்போஸ்தலர் 18:10 ஆண்டவர் பவுலோடு சொல்லுகிறார். உனக்கு தீங்கு செய்ய ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை என்று. பிரியமானவர்களே, உங்களுக்கு தீங்கு செய்ய ஒரு மனிதனும் உங்கள் மேல் கை போடுவதில்லை. தேவன் அதற்கு அனுமதிக்க மாட்டார். காரணம், உன்னதமான தேவன் உங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார், உங்களுக்கு தாபரமாயிருக்கிறார். ஒரு மனிதனும் உங்களுக்கு தீங்கு செய்வதில்லை. ஆதியாகமம் புஸ்தகம் 31:24 ஆண்டவர் லாபானை பார்த்து, நீ யாக்கோப்போடே நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு. பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாய் தீமை பேசி கொண்டு இருக்கிறார்களோ, இந்த யாக்கோப்புக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்த லாபானை எச்சரித்த ஆண்டவர், கடிந்து கொண்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களை எச்சரிப்பார், கடிந்து கொள்ளுவார். உங்கள் மேல் தீங்கு செய்ய கை போடுவதில்லை. நீங்கள் விசுவாசமாக இருங்கள். நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை கைவிட மாட்டார். அது மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய தேவன் ஒரு மனிதனும் நமக்கு தீங்கு செய்ய இடம் கொடுப்பது இல்லை. ஒருவரும் நம்மோடு தீமை பேசவும் அவர் அனுமதிக்க மாட்டார், தீமை செய்யவும் அனுமதிக்க மாட்டார். திடமனதாக இருப்போம். அது மாத்திரமல்ல, உன்னதமான தேவன் நமக்கு அடைக்கலமாய் புகலிடமாய் மறைவிடமாய் இருக்கிறபடியினால் பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. பிரியமானவர்களே, தேசத்தில் கொள்ளை நோய்கள் புதிதாய் வந்து கொண்டிருக்கிறது. எந்த கொள்ளை நோய்கள் வந்தாலும் நாம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய வீட்டுக்கும் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் பாதுகாவலாய் உள்ளது. எகிப்து தேசம் முழுவதும் வாதையினால் கர்த்தர் அடித்து அங்கே வாதையினால் அநேகர் செத்த பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரத்தில் எந்த அழிவும் இராதபடி ஆட்டுக்குட்டி இரத்தம் அடையாளமாக இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்துக்கு வருகிற அழிவு நம்மேல் வராதபடி, நம்முடைய வாசஸ்தலத்துக்கு வராதபடி அவருடைய இரத்தம் நமக்கு பாதுகாவலாயிருக்கிறது, அடையாளமாயிருக்கிறது. ஆகவே தைரியமாயிருப்போம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் நமக்கு தீங்கு செய்ய ஒரு மனிதனுக்கும் அனுமதிக்க மாட்டார். வாதை நம்மை மேற்கொள்வது இல்லை, பொல்லாப்பு நமக்கு நேரிடுவது இல்லை. உன்னதமான தேவன் நமக்கு தாபாரமாய் அடைக்கலமாய் இருக்கிறபடியினால் பலங்கொண்டு திடமனதாயிருப்போம். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், நம்மை கைவிட மாட்டார், தொடர்ந்து நடத்துவார். கர்த்ததாமே நம்மை நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.